ஒரு ஜெஸ்பெல் பிரியமான என்னுடைய இறை உறவுகளே, மீண்டும் ஒரு புதியதொரு நாளுக்குள் காலடி பதிக்கின்றோம். தந்தை மகன் தூய ஆவியினுடைய அருளிலும் ஆசியிலும் நிலை பெற்று வாழ இன்றைய இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம். இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற வார்த்தைகள்: நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் போது நீங்கள் பேறு பெற்றவர்கள். நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் போது நீங்கள் பேறு பெற்றவர்கள். எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலே சற்று சிந்தித்து பாருங்கள். எத்தனை பேருடைய உள்ளங்களை நாங்கள் புண்படுத்துகின்றோம்? எத்தனை பேருடைய வாழ்க்கை நிலைகளை நாங்கள் சீரழிக்கின்றோம்? எத்தனை பேருடைய உள்ளங்களை வேதனைக்குள்ளாக்குகின்றோம்? எங்களுடைய தேவையற்ற வார்த்தைகளால், தான் தோன்றித்தனமான வார்த்தைகளால், பசப்பு வார்த்தைகளால், இழிவான வார்த்தைகளால் ஒரு உள்ளத்தை எவ்வளவு தூரத்திற்கு வேதனைப்படுத்துகின்றோம், துன்பப்படுத்துகின்றோம், களங்கப்படுத்துகின்றோம். அவருடைய வாழ்க்கை நிலைகளுக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்கின்றோம். இவ்வாறான நிலைகளில் இருந்து நானும் நீங்களும் விடுபட வேண்டும். பவுலடிகளார் அழகாக சொல்லுவார்: வாழ்வது நானல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே. என்னில் கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், என்னில் கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி சொன்னால், ஒவ்வொரு கிறிஸ்தவனிலும் கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். மாறாக ஒரு கிறிஸ்தவனையோ ஒரு கிறிஸ்தவளையோ வேதனைப்படுத்துகின்ற பொழுது, துன்புறுத்துகின்ற பொழுது, இல்லாத பொல்லாத வார்த்தைகளால் அவருடைய உள்ளங்களை நோகடித்து மிளங்கடித்து அவருடைய வாழ்க்கை நிலைகளை குலைத்து நிம்மதியை இழக்க செய்து, சந்தோஷத்தை இழக்க செய்து, ஒற்றுமையை இழக்க செய்து நாங்கள் வேடிக்கை பார்க்கின்றோம் என்று சொல்லி சொன்னால், கிறிஸ்தவனை அல்ல, மாறாக ஒவ்வொரு கிறிஸ்தவனிலும் வாழுகின்ற கிறிஸ்துவைத்தான் நாங்கள் துன்புறுத்துகின்றோம். தூய பவுலடிகளார் தமஸ்குவுக்கு செல்கின்ற வழியிலே அங்கு ஒரு உரையாடல்: ஆண்டவரே, நீர் யார்? நீ துன்புறுத்தும் கிறிஸ்து தான் நான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார், தூய பவுலுக்கு வெளிப்படுத்துகின்றார். ஆகவேதான் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒருவருடைய மனங்களை புண்படுத்தாமல், ஒருவருடைய உள்ளங்களை வேதனைப்படுத்தாமல், ஒருவருடைய வாழ்க்கையை சீண்டி பார்க்காமல், நாங்கள் எல்லோரும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். ஒவ்வொரு உள்ளங்களும் எனக்கு ஆண்டவரால் தரப்பட்ட மாபெரும் கொடை என்பதை உணர்ந்து ஒவ்வொருவரிடம் கிறிஸ்துவை கண்டு மகிழ்ச்சியிலும் ஒற்றுமையிலும் அமைதியிலும் நாங்கள் வாழ மாற இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம். ஒவ்வொரு உள்ளங்களையும் நேசிப்போம், அன்பு செய்வோம், ஒன்றாக சேர்ந்து வழிநடத்தி செல்லுவோம் ஆண்டவருடைய பாதைகளே. அன்னை மரி மூலமாக நல்ல உள்ளங்களாக வாழ இன்றைய நாளுக்குள் நாங்கள் செல்லுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி நிறைவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.